ஹலோ லைட்டர், குட் மார்கன். 40வது வீடியோ. இன்றைக்கி ஜேயனுக்கும் அன்ஷாவன் இந்த ரெண்டு வேர்புக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்க்க போகிறோம். ரொம்ப ஒரு நுணுக்கமான வித்தியாசம் உள்ள ஒரு வேர்ப். முதல்ல ஜேயன் அப்படிங்கிறது எடுத்துக்கலாம். ஜேயனுங்கிறது சுலபமாக A1 ஆரம்பத்திலே படிச்சிருப்பீங்க. எடுத்தோடனே இது வந்துடும். ஏன்னா இது ரொம்ப எளிதான வினைச்சொல், ரொம்ப உபயோகப்படுத்துகிற ஒரு வினைச்சொல். அடிக்கடி நம்ம இதை உபயோகப்படுத்துவோம். ஜேயன் அப்படிங்கிறது பார்க்கறது, சரியா? ஸோ நம்ம ஏதோ ஒரு விஷயத்த பார்க்குறோம். தமிழில் சரியாக எழுதுகிறேன்னான்னு தெரியல. தமிழில் பாயிர் ஈக்காவா, அதை தப்பாக எழுதியிருந்தாலும் மன்னிச்சுக்கோங்க. இது பார்க்கறது, சரியா? இப்போது ஒரு உதாரண வாக்கியம் எடுத்துப்போம். இது டு சி அப்படின்னு சொல்லலாம் ஆங்கிலத்தில். டு சி. உதாரணத்துக்கு ஒரு மரம் இருக்குது. வெளில திரும்பி நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் இப்போ ஒரு மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மரம் இருக்குது, நான் மரத்தை பார்த்தேன். ஐ கேன் see a tree அப்படின்னு சொல்லுவோமா? இஷ் ஜேய, நான் மரத்தை பார்க்குறேன். இஷ் ஜேய என்ன வரும்? மரத்தோடைய ஆர்டிக்கல் என்ன? தேர் பவுன். ஆக ஐனன் அக்குசாட்டிவில் வந்துதான். ஏன்னா இது வாஸோடைய பதில். என்ன சொல்லியிருக்கேன்? வாஸோடைய பதில் அக்குசாட்டிவில் வரும். நான் என்ன பார்க்குறேன்? வாஸ் ஜேய இஷ், அதாவது வாஸ். இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று லிங்க்டு. அதனால் என்னடா உடனே அக்குசாட்டுக்கு போயிட்டேன்னு பார்க்காதீங்க. இது எல்லாமே ஒன்றுக்கு ஒன்று சேர்த்து படித்தா தான் சுலபமாக மனசில் நிற்கும். வாஸ் ஜேய இஷ் அப்படிங்கிற பதில் அக்குசாட்டிவில் வரும் ஆன்சர். ஒரு வாக்கியத்தில் அக்குசாட்டிவ் டாட்டுவை கண்டுபிடிக்கிறதுக்கு வாஸோடைய கேள்விக்கு அக்குசாட்டிவ். ஆக இஷ் ஜேய ஐனன் பவும். இஷ் ஜேய, இங்கே ஜேயனுடைய கான்ஜுகேஷனா? ஜேயன் வியர் ஜேயன் இஷ் ஜேய. நான் முன்னாடி ஒரு டேபிள் முதல் வீடியோவில் சொல்லியிருப்பேன், ஒரு டேபிள் நடத்தியிருப்பேன். இங்கே இஷ் ஃபஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சனுக்கு சிங்குலார் ப்ளூரால். அந்த டேபிள் வச்சு இதோடைய கான்ஜுகேஷன் வியர் ஜேயன் இஷ் ஜேய. ஆக இஷ் ஜேய ஐனன் பவும். ஸோ இது நான் மரத்தை பார்க்குறேன், சரியா? நான் சும்மா மரத்தை பார்க்குறேன். திரும்பி வெளில பார்த்தோன்னா பஸ் இருக்கும், பறவை இருக்கும், ஏதோ ஒன்று. நான் சும்மா அதை பார்க்குறேன். இப்போ ரெண்டாவது ஆன்ஷவுவன். இது ட்ரென்பாரே வர்பன். ஆன்ஷவுவன். இது ஏயுங்கிறது அவுன்னு வருமா, அதனால தான் ஷவுவன். ஆன்ஷவுவன். இது ட்ரென்பாரே வரும். ட்ரென்பாரே அப்படின்னா இது பிரியும். முதல்ல உள்ளது ரெண்டாக பிரிஞ்சு இது எண்டக்கு போயிடும். ஆம் எண்ட வாக்கியத்தோடைய கடைசிக்கு போயிடும். இது தனியாக வரும்போது மட்டும்தான். மொடல் வெர்பு கூட சேர்ந்து வந்து தான் இது இப்படியே தான் வரும். அதேமாரி பார்ட்டிசிப்ஸ் வகையில் வரும்போதும் அப்படி தான் வரும். இது நம்ம ஆக்டிவில் எழுதும்போது. ஸோ இந்த இடம் இஷ் ஜேய ஐனன் பவும் அப்படிங்கிறது பாசிவ். நான் இதை பார்க்குறேன். நான் என்ன பண்ணுறேன்? ஒரு மரத்தை பார்க்குறேன். இஷ் ஜேய ஐனன் பவும். இப்போது ஆன்ஷவுவன் அப்படிங்கிற ஒரு வெர்ப். இது என்னென்னா, நான் ஆக்டிவாக பார்க்குறேன், சரியா? இப்போ நான் ஒரு உதாரண வாக்கியம் சொல்கிறேன். வென் ஆய், இதில் நிறைய கிராமர், நிறைய விஷயங்கள் ஒன்றா சேர்த்து ஒரு வாக்கியம் வருது. அழகான ஒரு வாக்கியம். இது கவனிச்சிங்கன்னா நிறைய விஷயம் டக்குன்னு புரியும். வென் ஆய் தாஸ் வீடியோ கெஃபாலன் ஹாட். வென் வந்துடுச்சா? வென் ஆய் தாஸ் வீடியோ கெஃபாலன் ஹாட் euch auch
மைனன் என்னுடைய மைன் லெட்ஸ்டஸ் tutorial anschauen. சூப்பரான ஒரு வாக்கியம். Wenn euch das Video gefallen hat, ihr euch auch mein letztes Tutorial anschauen. இது வந்து இன்ஃபார்மலில் இருக்குது. இன்ஃபார்மலில் எப்படி இன்ஃபார்மல் சொல்கிறோம்? இங்கே ஆய்ஸ் வருது, இயர் ஆய்ஸ். சரியா? இதோடைய அர்த்தம் என்ன? உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, இப்போ பார்க்குற வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா, கெஃபாலன் ஹார்ட் பிடிச்சிருந்ததுன்னா, இங்கே வென்னு வந்ததுனால வெர்ப் வந்து எண்டக்கு வந்துடுச்சு. கலர் மாற்றிக்கிறேன். இங்கே வென் வந்ததுனால இங்கே வெர்பு ரெண்டாவது இடத்துல இருந்து கடைசி இடத்துக்கு தள்ளப்பட்டுடுச்சு வெர்பு. முதல் விஷயமா இங்கே இன்ஃபார்மல் பார்த்துட்டோம். இது ரெண்டாவது விஷயம் பார்த்துட்டோம். அப்புறம் மூணாவது பாருங்கள். இயர் ஆய்ஸ் auch mein letztes Tutorial anschauen. இங்கே வெர்ப் இங்கே வென்னு வந்ததுனால ரெண்டாவது வாக்கியத்தில் வெர்ப் வந்து லாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. சரியா? இது முதல் விஷயம் பார்த்தோம். இது ரெண்டாவது பார்த்துருக்கோம். இங்கே மூணாவது பார்த்துருக்கோம். இப்போ ஒரு நாலாவது முக்கியமான விஷயம் இங்கே பாருங்கள். இயரும் ஆயுஷும் ஒன்றா வந்திருக்கு. இயரும் ஆயுஷும் இது ஏன் ஒன்றா வந்திருக்கு? இது வந்து ரெஃப்ளெக்சிவ். இது வந்து நான்காவது விஷயம். இந்த ஆன்ஷாவன் அப்படிங்கிறது ஒரு ரெஃப்ளெக்சிவ் வெர்பு. இது வந்து ஜிஷ் அன்ஷாவன் அப்படின்னு எடுக்கும். இப்போ வியர் த்ரெஃபன் உன்ஸ் அப்படின்னு நான் சொல்லுவேன் தெரியுமா? வியர் த்ரெஃபன் அப்படின்னா வியர் த்ரெஃபன் உன்ஸ் நம்ம சந்திக்கிறோம். அப்படின்னா என்ன சந்திக்கிறோம், யாரை சந்திக்கிறோம், அதுக்கான கேள்விக்கு பதிலே இருக்காது. அதனால் உன்ஸ் போட்டோம் அப்படின்னா நம்மளை சந்திச்சுப்போம், திரும்பவும் சந்திப்போம் அப்படின்னு இந்த ரெஃப்ளெக்சிவ் வெர்பு வரும். அதனால தான் வந்து இங்கே இது ரெண்டுமே வந்திருக்கு, இயர் ஆய். இப்போ இதை வந்து ஃபார்மலில் எழுதலாம். ஃபார்மலில் எழுதும்போது என்ன வருது? ஜிஷ். இந்த அன்ஷவன்கிறது ஜிஷ் எட்வாஸ் anschauen. இப்போ இதை ஃபார்மல் எழுதும்போது இதே வாக்கியத்தை எழுதி வென் என்ன வரும்? நீங்கள் எழுதுறீங்களா ஃபார்மலில்? இது ஃபார்மலில் எழுதி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நானே சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு எதுவுமே பழக்கிறதுக்கு சான்ஸே கொடுக்கறதில்ல. அதனால் இதோடைய ஃபார்மலில் வந்து நீங்கள் ஹவுஸ் ஆஃப் காபாவை எழுதிடுங்க. ஸோ தி ஹவுஸ் ஆஃப் காபா என்னென்னா இந்த வாக்கியத்தை எடுத்து இதை அப்படியே நான் காப்பி பண்ணுறேன். இதை வந்து ஃபார்மலுக்கு மாற்றுங்க. இப்போது இது இன்ஃபார்மலில் இருக்கிறத ஃபார்மலில் மாற்றி எனக்கு வந்து கமெண்ட்ஸில் எழுதுங்க. schreiben Sie in Kommentare. ஆக ஷவன் அண்ட் ஆன்ஷவனுடைய அர்த்தமே நான் சொல்லலை இல்லையா? ஆன்ஷவன் அப்படிங்கிறது உத்து பார்க்குறது. இப்போ நான் இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்லியிருக்கேன், உதாரணத்தில் உங்களுக்கு என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அடுத்த வீடியோவையும் வந்து பாருங்கள். இப்போ வீடியோ பார்க்குறதுங்கிறது நம்ம சும்மா அப்படியே மரத்தை பார்க்குற மாரி பார்க்க மாட்டோம். வீடியோ வந்து ஒரு கவனத்தோட ஒரு நிதானமாக டைம் எடுத்து அதை நல்லாக வந்து நம்ம கவனிப்போம். அப்படிங்கிறது ஒரு சரியான வாக்கியமாக இருக்கும். கவனித்தல்ல, தமிழ் தப்பாக எழுதினா மன்னிச்சிடுங்க. கவனித்தல் அப்படிங்கிறது வருமா? ஸோ ஆன்ஷாயன் அப்படிங்கிறது கவனிக்கிறது, சும்மா அப்படியே போகிற போக்கில் பார்க்குறது கிடையாது. ஒரு சின்ன வெர்ப் தான், ஆனால் எவ்வளோ பெரிய வித்தியாசம் வருது பார்த்தீங்களா? அழகான வெர்ப். இதை உபயோகப்படுத்துங்க. அந்த ஹவுஸ் ஆஃப் காபாவை எழுதுங்க. வீடியோ பார்க்குறதுனால மட்டும் இல்லை, உங்கள் சைடில் நீங்கள் எஃபர்ட் போடுறதுல தான் உங்களுக்கு வரும். ஜெர்மன் படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க, பெரிய பெரிய விஷயம்.
இப்போ வீடியோ பார்க்கவும் வந்துட்டீங்க, சூப்பரான விஷயம். அடுத்த ஸ்டெப்பு அதை எழுதுங்க. எழுதி எழுதி பேசி பேசி பழக மட்டும்தான் உங்கள் மூளைக்குள்ளே அந்த வார்த்தைகள் போய் உட்காரும். டாய்ஷஸ் ஜேர் ஐன்ஃபா திரும்பி திரும்பி முயற்சி பண்ணிகிட்டே இருப்போம். திரும்பவும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.